ஹாய் கைஸ். ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிஎஸ்சியில் எப்படி வந்து செட் பாயிண்ட்டை வந்து செஞ்சு பண்ணுறது சரிங்களா. அதாவது ஒரு பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அண்டு ஹியூமிடிட்டி அதுக்கான செட் பாயிண்ட் எப்படி வந்து செஞ்சு பண்ணுறது சொல்லி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஎஸ்சியில் செட் பாயிண்ட்டு செஞ்சு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சி அப்படின்னா என்ன சொல்லி ஒரு மேலோட்டமாக கொஞ்சம் பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, பிஎஸ்சி அதாவது ப்ரிசிஷன் ஏர் கண்டிஷனிங். பிஎஸ்சி ஃபுல் ஃபார்ம் இது தான் சரிங்களா. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ரூமோட டெம்பரேச்சர் அண்டு ஹியூமிடிட்டி ரெண்டுமே பார்த்திங்கன்னா கரெக்டான லெவலில் வந்து வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம பிஎஸ்சி யூஸ் பண்ணுறோம். பிஎஸ்சியோட ஒரு மாடல் தான் பார்த்திங்கன்னா பிடிஎக்ஸ் சரிங்களா. நாம் பிடிஎக்ஸ் மிஷின் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோன்னா ஒரு அட்வான்ஸு சிஸ்டம் சரிங்களா. அதாவது ஒரு டேட்டா சென்டர் அப்படி இல்லைன்னா ஒரு சர்வர் ஏரியா அந்தமாரி ஒரு பெரிய இடத்துல தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிடிஎக்ஸ் மிஷின் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது வாங்க நம்ம இந்த பிடிஎக்ஸ் மிஷினில் எப்படி வந்து செட் பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படி சொல்லி நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா பிடிஎக்ஸ் மிஷினோட டிஸ்பிளே சரிங்களா. இந்த டிஸ்பிளேயில் இருக்க முக்கியமான பேராமீட்டர் மட்டும் இதில் பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 2 அதாவது யூனிட்டோட நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஆன், அதாவது இந்த பிஏசி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா சொல்லி இந்த இதில் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது அதாவது 27 டிகிரி செல்சியஸ் அது வந்து பார்த்திங்கன்னா செட் பாயிண்ட் சரிங்களா. அதாவது 27 டிகிரி செல்சியஸ் ஃபஸ்ட்டு மேலே உள்ளது செட் பாயிண்ட்டு, அதுக்கு கீழே இருக்க 27 டிகிரி செல்சியஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன். அதாவது பிஎஸ்சிக்கு வந்து எவ்வளோ வந்து ஏர் வந்து கூலிங்காக வருது ரிட்டன், அதுதான் பார்த்திங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி இல்லை, ஹியூமிடிட்டி செட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ளது, ஹியூமிடிட்டி ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா கீழே உள்ளது. அதாவது 50% யூனிட் வந்து பார்த்திங்கன்னா செட் பாயிண்ட், 40% கொடுத்துருக்காங்களே அது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் சரிங்களா 21 டிகிரி செல்சியஸ் போட்டிருக்காங்களே அது வந்து பார்த்திங்கன்னா சப்ளை ஏர் டெம்பரேச்சர். அதாவது ஒரு பிஎஸ்சிலேருந்து எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து வெளியே போகுது சரிங்களா, அதோட டெம்பரேச்சர் தான் பார்த்திங்கன்னா 21 டிகிரி செல்சியஸ். அது கீழே ஒரு 2 முக்கியமான பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதில் ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்திங்கன்னா அந்த பிஎஸ்சியோட ஃபேன் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குது சரிங்களா. அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் பார்த்துக்கலாம். அதாவது 70% வந்து ஃபேன் ஸ்பீடு வந்து ரன்னிங்கில் இருக்குது ஓகேங்களா. அது கீழே பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர், அந்த பிஏசியில் வந்து கம்ப்ரஸர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து கம்ப்ரஸர் வந்து ரன்னிங்கில் இருக்குது சொல்லி நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம். பிஏசியோட பட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பிஎஸ்சி வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா சொல்லி நம்ம இந்த இண்டிகேஷன் மூலிமா பார்க்கலாம். கிரீனில் இருந்துச்சுன்னா அந்த பிஎஸ்சி வந்து ஆனில் இருக்குதுன்னு அர்த்தம், எல்லோ கலர் இருந்துச்சுன்னா அந்த பிஎஸ்சி வந்து ஆஃபில் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா. அதுக்கு மேலே உள்ள இண்டிகேஷன் வந்து எதுக்கு அப்படின்னா சப்போஸ் இந்த பிஎஸ்சியில் வந்து அலாரம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதில் வந்து ரெட்டு கலர் இண்டிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து வரும். வந்து என்டர் பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூசர் மெனுக்குள்ளே போகும் சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் லெவல் ஓகேங்களா. அதில் வந்து இதோட எல்லா பிஎஸ்சியோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 221 சரிங்களா, அதுதான் பாஸ்வேர்டு. நீங்கள் அந்த பாஸ்வேர்டு வந்து போட்டிங்கன்னா அது வந்து லெவல் 3க்குள்ளே போகும். லெவல் 3ல் தான் நம்ம வந்து டெம்பரேச்சர் அண்டு ஹியூமிடிட்டி செட் பாயிண்ட் வந்து செஞ்சு பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் செட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 26.5 இருக்குது சரிங்களா. இதை வந்து நம்ம இப்போ வந்து 27.5 இப்போ வந்து நம்ம வந்து செட் பண்ணலாம். ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ளது பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி செட் பாயிண்ட் சரிங்களா. ஹியூமிடிட்டி செட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 வந்து இருக்குது சரிங்களா. இதை வந்து நம்ம வந்து 55% நம்ம வந்து வச்சுருக்கோம் சரிங்களா. ஓகே, இப்போ வாங்க பேக் சைடு போவோம். பாருங்கள், செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா
டெம்பரேச்சர் அண்டு ஹியூமிடிட்டி செட் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி 27 பாயிண்ட், இதுக்கு முன்னாடி பார்த்தா 27 இருந்தது டெம்பரேச்சரு. RH அதாவது ஹியூமிடிட்டி பார்த்திங்கன்னா 50 இருந்தது, நம்ம வந்து 55 வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா செட் பாயிண்ட்டை விட ரிட்டர்ன் ரொம்ப கம்மியாக போனதுனால கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பிஏசியில் வந்து செட் பாயிண்ட் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Application link கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணுங்கள். Thank you.